அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷேட் வீடியோவில் ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சு செயின் ஸ்டிச், ட்ரிபிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச், ட்ரிபிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் பார்த்து ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்ட பிறகு ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு ஈஸியாகவே வரும். மற்ற ஸ்டிச்சஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வர என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் 40 செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே அளவில் இருந்தால் தான் ஸ்டிச்சு எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். 40 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஊசியில் இருக்கிற லூப்புக்கு கீழே இருந்து 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக ட்ரிபிள் க்ரோஷேட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஊசியில் ரன்னிங் நூலை இது போல் 2 டைம் சுற்றிட்டு 5ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்து 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்து 2 லூப்லேயும் ரன்னிங் நூல் எடுத்தோன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் கிடச்சிது. இப்போ அதே ஸ்டிச்சில் மறுபடியும் இன்னும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ஊசியில் ரன்னிங் நூலை 2 தடவை சுற்றிட்டு ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுத்து முதல் 2 லூப்பில் எடுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ அதே போல் தான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ பக்கத்தில் இருக்கிற அதே ஸ்டிச்சில் தான் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ நான் இந்த வீடியோவை ஸ்பீடாக போட்டிருக்கேன். இந்த 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்லேயும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். முதல்ல 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 3 ஸ்டிச்சிலையும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததான் இதே ட்ரிபிள் க்ரோஷேட் தான் போடணும். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூலை மாட்டி அதே ஸ்டிச் வழியாக உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுத்தோம். இப்போ 2ஆவது லூப்லேயும் எடுத்துட்டோம். இப்போ 3ஆவது லூப்லேயும் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போடுறோம். இப்போ 2ஆவது ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இப்போ 2 தடவை போட்டுட்டோம். இன்னும் 3 தடவை இதே போல் ஒரு செயின் ஸ்டிச்சை விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ மொத்தம் 5 ட்ரிபிள் க்ரோஷேட் ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷேட் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு 2 லூப்பில் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப்லேயும் எடுத்திருக்கோம். இப்போ 3ஆவது தடவையும் ட்ரிபிள் க்ரோஷேட் 1 போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடுறோம். இப்போ 2ஆவது தடவை லூப் எடுக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு தடவை லூப் எடுத்தோன்னா ஒரே ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. 2 ட்ரிபிள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு பக்கத்து ஸ்டிச்சிலேயே இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்டோம். அடுத்த ஸ்டிச்சில் 2ஆவது ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறோம். இப்போ அடுத்ததாக இன்னும் 4 செயின் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். அதாவது 6 செயின் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் 2 நம்ம போட்டு முடிக்கும் பொழுது மொத்தம் 12
ட்ரிபிள் க்ரோஷேட் வரும். இந்த 4 செயின் ஸ்டிச்லேயும் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். 6 செயின் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தம் 12 ட்ரிபிள் க்ரோஷேட் கரெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் 6 டைம் போட்டதால் பேட்டர்ன் இது போல் கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் எடுக்கணும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ அதே போல் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷேட் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து இந்த லைனில் போட்டிருப்போம் 5 ட்ரிபிள் க்ரோஷேட், அதாவது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், ஒரு செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டோம். அதே போல் தான் 5 ட்ரிபிள் க்ரோஷேட் வர வரைக்கும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், இதே போலவே ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். ட்ரிபிள் க்ரோஷேட், ஒரு செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறது, மறுபடியும் ட்ரிபிள் க்ரோஷேட், இதே போல் 5 டைம் போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிறது 5 செயின் ஸ்டிச்சு இருக்குது. இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரே செயின் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். 2 டைம் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டிட்டு ஸ்டிச்சு வழியாக ஊசி உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுக்கிறோம். முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்தாச்சு, அடுத்து 2 லூப்பில் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது 2 லூப்லேயும் எடுத்து முடித்தாச்சு. இப்போ மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூலை 2 டைம் மாட்டிட்டு அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் எடுக்கிறோம். முதல் 2 லூப்பில் எடுக்கிறோம், அடுத்த 2 லூப்பில் எடுக்கிறோம், அதுக்கு அடுத்து 2 லூப்பில் எடுக்கிறோம். இதே போல் தான் அடுத்தடுத்து இன்னும் 2 செயின் ஸ்டிச்லேயும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். கடைசியாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல் தான் வளைவு வளைவாக இருக்கும். ஃபஸ்ட் லைனை இது போல் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். இந்த லைன் ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷேட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு தான் போடணும். அதுக்காக ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை இது போல் எடுக்கணும். எடுத்த பிறகு 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் எப்படி ஹூக்கை விடணும்னா, இப்போ இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் தெரிகிற இந்த கேப், இந்த கேப் உள்ள ஊசியை விட்டு இந்த ஸ்டிச்சு இருக்கு இல்லையா, 2வது ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சுக்கு கீழே ஊசி போயிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு கேப்பில் வந்து ரன்னிங் நூலை எடுக்கணும். எப்பவும் போல் டபுள் க்ரோஷேட் 2 லூப்பில் எடுப்போம். அதுக்கு அடுத்து 2 லூப்பில் எடுத்தோம்னா 2வது டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. டபுள் க்ரோஷேட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு தான். ஸ்டிச்சு உள்ளே போடாமல் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஊசியை விட்டு ஊசியை இந்த ஸ்டிச்சுக்கு இந்த கேப்பில் வெளியே எடுக்கிறோம். ரன்னிங் நூல் எடுத்தோம்னா முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கிறோம், அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். இதே போல் தான் கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற இந்த ட்ரிபிள் க்ரோஷேட் கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் லைனை போட்டு முடித்த இந்த டபுள் க்ரோஷேட் லைனை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ கரெக்டாக இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பேக் சைடில் திருப்பி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இப்போ 4 செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு பேட்டர்ன் திருப்புறதுக்காக. பேட்டர்ன் திருப்பிட்டோம். இப்போ இந்த நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்தது போலவே இருக்குது. இது எதனாலன்னா ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு பேக் சைடில் போட்டிருக்கோம், அதனால தான். இப்போ பேட்டர்னும் திருப்பியாச்சு. 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே ட்ரிபிள் க்ரோஷேட் லைனை இங்கேயும் கண்டினியூ பண்ணணும். இப்போ 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடுறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற
ஸ்டிச்சு உள்ளேயும் 2 ட்ரிபிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள 2 ட்ரிபிள் க்ரோஷெட், மொத்தம் 6 ட்ரிபிள் க்ரோஷெட் வர்றது போல் போடணும். இப்போ முதல் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள 2 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இப்போ மொத்தம் 4 ட்ரிபிள் க்ரோஷெட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 3வது ஸ்டிச்லேயும் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டோம். அதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லைனில் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். இப்போ இங்கே 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அதே போல் இங்கே நடுவில் வரும்பொழுதும் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே ஸ்டிச்சை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதே லைனை நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ லைன்ஸ் வேணும்னாலும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் லைனில் ட்ரிபிள் க்ரோஷெட் லைன் போடுறோம். அதுக்கு அடுத்ததாக டபுள் க்ரோஷெட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு போடுறோம். இந்த 2 லைனையே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம நினைக்கிற ப்ராஜெக்டை நம்மளால் போட முடியும். நான் வீடியோக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கேன். ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச் கடல் அலை போலவே இருக்கு. நீங்களும் ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் ஜிக்ஸாக் ரீஃபில் ஸ்டிச் எப்படி போடணுன்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.